மூன் பிளைன்ஸ் ஊத்த கொட்டுற டம்ப் அப்படின்னு சொன்னா நம்பலுமா? எஸ் கைஸ், நம்பித்தான் ஆகணும். 1990s இருந்து 2003 வரைக்கும் இது ஒரு நூறுலியல பெரிய ஊத்த கொட்டுற மலை. 2003க்கு போறோம். இதை டூரிசம் பில்ட் பண்றதுக்காக வேண்டி அதை கிளீன் பண்ணி எவ்வளவு குவாலிட்டியா செஞ்சுக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம், ஃபுல் டீட்டெயில்ஸ் அறிய. நாங்க வந்து மூன் பிளைன்ஸ் போன முறை வந்த நேரம் ஒரு மணி பிந்திட்டு, அதனால எங்களுக்கு சரியான வியூ கிடைக்கல, மிஸ்டியா இருந்துச்சு சரியான மட்டுக்கும். அதனால அது நான் வீடியோ போடவும் இல்லை. இந்த முறை நேரத்தோடய வந்துட்டோம். இங்க வந்து சேர போகல ஒரு 9 o'clock இருக்கும். 9 o'clock. பட் அங்க டிக்கெட் எடுத்து டிக்கெட் per person 100 rupees. அதோட சேர்த்து ஜீப்புக்கு சார்ஜ் பண்றாங்க. ஜீப் வியூ பாயிண்ட்க்கு போற ஜீப்புக்கு 3000 சார்ஜ் பண்றாங்க. பட் அந்த ஜீப்ல 6 seaters இருக்குது. இன்னும் 2 சீட் எக்ஸ்ட்ரா இருந்ததால இன்னும் 2 பேரை அப்புறம் ஆட் பண்ணி கொண்டுட்டு ஜீப்பை நாங்க வெயிட் பண்ணி கொண்டு நிக்கிறோம். 1 hour ஆகிட்டுன்னு ஜீப்பை காணும். ஒரு மாதிரியா வந்துச்சு குவாலிட்டியான சஃபாரி ஜீப். இதுல ஏறி உட்காந்து ஒரு வீடியோ நேம் எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்க டிரைவரோட பேசிக்கிட்டு போனோம் வியூ பாயிண்ட்டுக்கு. போற கேப்ல பார்த்தா தூரத்துல பிரெஞ்சு மகள் வராங்க. அவங்களும் வந்துக்கிறாங்க வியூ பாயிண்ட் ரசிக்கிறதுக்கு. ஓகே, அவங்களோட கையா பாரு போட்டு போற கேப்ல 2 பக்கமும் குஷிகர்ம அமாத்தியாங்க, அதாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டால 2 பக்கமும் மலைக்கரை நட்டிக்கிறாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்து அந்த தூரத்துல ஸ்டேஜ் ஒன்று மாதிரி, அதுதான் வியூ பாயிண்ட். சடனா அந்த டைம்ல எங்களை வீடியோஸ் எடுக்கலாது. பிகாஸ் ஆஃப் தட் எங்கட போற ஏரியா ஃபுல்லாவே சரியான குழி. அந்த குழியில ஜீப் போக அங்கிட்டு ஆடுமே பாருங்க, குப்பை தொட்டி மாதிரி இந்த இடத்த எவ்வளவு ஃபுல் கிளீனும் நீட்டா வச்சுக்கிறாங்க. இதுக்கு கட்டாயமா கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த காத்து பாருங்க எவ்வளவு காத்து. இந்த காத்துல பேசுறது வாய்ஸ் அவர் சொல்றது எனக்கே கேக்குது இல்லை. இனி வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லித்தான் நான் அதை மியூட் பண்ணிட்டு நான் வாய்ஸ் போட்டு கொண்டு நிக்கிறேன். பட் உண்மைக்குமே சொல்ல போனா போட்ட அமௌண்ட்டுக்கு வேர்த்தான ஒரு பிளேஸுக்கு தான் நாங்க வந்திக்கிறோம். இந்த வியூ இப்படி கிடைக்காது. இன்னொரு 1 hour 1.5 hour கழிச்சாக்கா 2 மணி 1.5 மணிக்குள்ள கேப்ல வந்தீங்கன்னு சொன்னா இந்த வியூவே விளங்கிக்காது. ஃபுல்லா மிஸ்டியா இருக்கும். நான் கொஞ்சம் மார்னிங் ஏர்லியா வந்ததால இந்த வியூ பாயிண்ட் ஃபுல் அண்ட் கிளியரா விளங்குது. அதோட சேர்த்து நான் ஸ்டார்ட்லயே சொன்னேன் 1990s to 2003 மட்டும் இது குப்பை தொட்டை இருந்த இடம் என்று சொல்லி அதை கிளீன் பண்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்போர்ட் ஆயிருந்தது ஜிகா மீன்ஸ் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி. இவங்க தான் ஃபுல் சப்போர்ட் தந்து இதை ஃபுல்லா கிளீனா நீட்டா வைக்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாங்க. இனி பாருங்க, நானும் பேசுறேன், ஒண்ணுமே விளங்குதில்ல. இத்தான் நிலைமைங்க அங்க அந்த அளவுக்கு காத்தினி. ஓகே, இதை பின்னுக்கு விளங்குத்தானே. என்ற பின்னுக்கு சின்னொரு தூண் உண்டு. எஸ், இந்த தூண் வந்து என்னன்னு சொன்னா, இந்த தூண் ஒரு பக்கம் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், மற்ற பக்கம் அப்பர் ப்ரொவின்ஸ். ಕಿರಿಗಲ್ಪುತ್ತ தொட்டுப்போல கிக்கிலியமான ஹக்கல கிரேட் வெஸ்டர்ன் சிங்கிள் ட்ரீட் நாமனுக்குல அப்படின்ற முக்கியமான ஒரு மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த மூன் பிளைன்ஸ் தான் இவ்வளவு அழகா காட்சி அளிக்குது. இதோட இதுக்கு மேல போயிட்டு ஒரு 360 டிகிரி வியூ ஒண்டிக்குது. இந்த வியூக்கு போனோம். ஸ்மால் வேர்ல்ட்ஸ் என்ற பேரும் இதுக்கு அடங்கிக்குது. இதுக்கு மேல சரியான காத்து. தனி ஒரு ஆள் இது போட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஏறாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அங்கிட்டு அசைற மாதிரி இருந்துச்சு. அதையும் தாண்டி எடுத்து உங்களுக்காக வேண்டிய சப்மிட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கிடைக்குமே நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ். யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.